இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சூரியன் மறைவதும் சந்திரன் உதயமாவதும் ஒரே நேரத்தில் நிகழும் அபூர்வ காட்சி நடைபெறும். இந்த அதிசய நிகழ்வை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் தென்முனையான கன்னியாகுமரி அதன் இயற்கை எழிலுக்கும் ஆன்மீக சிறப்புக்கும் உலக புகழ் பெற்றது. முக்கடல் சங்கமிக்கும் இந்த புனிதமான இடத்தில் இயற்கையின் அதிசயங்களை காண்பது வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கன்னியாகுமரி கடலில் சூரியன் மறைவதும் சந்திரன் உதயமாவதும் ஒரே நேரத்தில் நிகழும் அபூர்வ காட்சி நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நாளை வெள்ளிக்கிழமை வருகிறது. ஆன்மீக ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் இந்த தினத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. இந்த நன்னாளில் வானில் நிகழும் இந்த கோள்களின் அணிவகுப்பு காண்போரை வியக்க வைக்கும். நாளை மாலை சரியாக 6 மணி அளவில் இந்த அதிசய நிகழ்வு நிகழவுள்ளது. அப்போது மேற்கு பகுதியில் அரபிக்கடல் பகுதியில் சூரியன் ஒரு செந்நிற பந்து போன்ற வடிவில் மெல்ல மெல்ல கடலுக்குள் மறைவதை காணலாம். கிழக்கு பகுதியில் அதே நேரத்தில் வங்கக்கடல் பகுதியில் முழு நிலவானது சந்திரன் வட்ட வடிவில் பிரகாசமான ஒளியுடன் மெல்ல உதயமாகும். ஒரே நேரத்தில் ஒருபுறம் பகலவன் விடைபெறுவதும் மறுபுறம் நிலவு தோன்றுவதும் புவியியல் ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் கண்கொள்ளா காட்சியாகும். இந்த அபூர்வ நிகழ்வை சிறப்பாக காண கன்னியாகுமரியில் பின்வரும் இடங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. முக்கடல் சங்கமம் கடற்கரை பகுதி. கடல் அலைகளின் பின்னணியில் இதை காண சிறந்த இடம். சன்செட் பாயிண்ட், சூரிய மறைவை மிக தெளிவாக பார்க்க உதவும் பகுதி. முருகன் குன்றம், உயரமான இடத்திலிருந்து வானியல் மாற்றங்களை ரசிக்க உகந்த இடம். இந்த அபூர்வ காட்சியை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் கன்னியாகுமரியில் குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதும். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடற்கரை பகுதிகளில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இயற்கையின் படைப்பில் இதுபோன்ற நிகழ்வுகள் மிக அரிதாகவே நிகழ்கின்றன. சித்ரா பௌர்ணமி நாளில் கடலின் நடுவே நிகழும் இந்த ஒளியின் விளையாட்டை ரசிப்பது மனதிற்கு அமைதியையும் இயற்கையின் மீதான வியப்பையும் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. நாளை மாலை இந்த அற்புத தருணத்தை காண கன்னியாகுமரி தயாராகி வருகிறது.